வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். எல்லோரும் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை எந்த லொக்கேஷனில் பண்ணாலும் சிறப்பாக போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். என்ன பிஸ்னஸ்னால் ரப்பர் பேண்ட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். இதுதானே அப்படின்னு கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சிம்பிளாக நம்ம வீட்டிலே வச்சுக்கூடிய ஒரு பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதோட ரா மெட்டீரியலுமே நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. தென் உங்கள் லொக்கேஷனில் இந்த ரப்பர் பேண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, ரப்பர் பேண்ட் மேக் பண்ண என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும், என்ன மிஷினரிஸ் வேணும், இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், தென் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க கண்டென்ட் போகலாம். இந்த ரப்பர் பேண்ட் பற்றின டீட்டெயில் சொல்ல வேண்டியது இல்லை. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் பற்றி இதோட யூசேஜுமே எல்லாருக்கும் தெரியும். இதோட ரா மெட்டீரியல் பார்க்கும்போது இந்த ரப்பர் டியூப் தான் இதோட ரா மெட்டீரியல். சிலிக்கா டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூப்பில் இருந்தால் நம்ம ரப்பர் பேண்ட் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கையில் போடுற பேண்டு கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த விஸ்ட் பேண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேண்ட்ஸும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் மிஷினரி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த ரப்பர் டியூப் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க. தென் இந்த மிஷின் யூஸ் பண்ணி தான் நம்ம ரப்பர் பேண்ட் மேக் பண்ண போகிறோம். இந்த மிஷின் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான். அதனால் நம்ம வீட்டிலே வச்சு கூட பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நம்ம சிங்கிள் பேஸில் நம்மளுக்கு ஓடக்கூடியதான். அதாவது நம்ம சில மிஷின் வந்து 3 பேஸ் கனெக்ஷனில் ஓடும். அதுக்கு நம்ம தனியாக எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுக்கணும். ஆனால் இந்த மிஷினுக்கு அது தேவையில்லை. அதனால் நம்ம வீட்டிலே வச்சு கூட பண்ணிக்கலாம். மிஷினரி வாங்குறதுக்குண்டான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க. ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த ரப்பர் டியூப்பை நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதும். மிஷின் ஆன் பண்ணதும் இந்த மிஷினில் உள்ள பிளேடு வந்து சின்ன சின்ன பீஸை நம்மளுக்கு கட் பண்ணி ரப்பர் பேண்டாக கொடுத்துரும். இதே நம்ம கையில் போடுற விஸ்ட் பேண்டுன்னா அந்த மிஷினில் சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். அது நம்மளுக்கு விஸ்ட் பேண்டாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸே. நெக்ஸ்ட்டு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இதோட இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது மிஷினரி, ரா மெட்டீரியல், எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ தான் இதோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே. நம்மளுக்கு மிஷின் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஒரு 50,000 ருபீஸ்க்கு வாங்கிடலாம். இந்த 50,000 மிஷினே நம்மளுக்கு இந்த 2 வகையான பேண்டுமே நம்மளுக்கு ரெடி பண்ண முடியும். அதோட ரா மெட்டீரியல் பார்க்கும்போது 1 டேக்கு நம்மளுக்கு வந்து 50 kg தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ 1 kg ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு 130 ருபீஸ்க்கு நம்ம வாங்கிடலாம். இது வந்து இதுக்கு கம்மியாகவும் இருக்குது, ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு 1 டேக்கு 50 kg யூஸ் பண்ணோன்னா 6,500 ஆகும் ரா மெட்டீரியல் காஸ்ட். ஓகேங்களா? அது போக பேக்கேஜு, இபி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மொத்தமாக ஒரு 1000 ருபீஸ் ஆகும் பர் டேக்கு. இப்படி பார்க்கும்போது 1 kg ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு வந்து 150 ருபீஸ் ஆகுது. ஓகேங்களா? இதோட ப்ராஃபிட் பார்க்கும்போது 1 டேக்கு 1 kg ரெடி பண்ண 150 ருபீஸ்னால் அதை நம்ம எவ்வளோ செல் பண்ணலான்னா 1 kg வந்து 180 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணலாம். ஆக நம்மளுக்கு 1 kgக்கு வந்து 30 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்டில் நம்ம சேல் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி 50 kg பார்க்கும்போது 1 டேக்கு 1500 ருபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். 1 மந்த்துக்கு 45,000 நம்ம எடுத்துடலாம். 1 மந்த்துக்கு இது வந்து சின்ன லெவலில் நம்ம பண்ணும்போது நம்ம 1 மந்த்துக்கு இவ்வளோ இருக்குள்ள எடுத்துடலாம். நான் வந்து நீங்கள் கேட்பீங்க ஸ்டார்ட் பண்ண முதல்ல நம்ம பண்ணிடலாமான்னு. முடியாது. நான் எல்லாமே நம்ம மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து செல்லிங் காஸ்ட் வந்து ரொம்ப மினிமம் லெவலில் தான் சொல்லியிருக்கேன், 180 ருபீஸ் அப்படின்னு. இது போக 250 ருபீஸ் வரைக்குமே நம்மளுக்கு 1 kg வந்து செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐடியா இருந்துச்சுன்னா லொக்கேஷனில் இந்த மாதிரி வேறு எதுவும் கம்பெனி இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி. இருக்குதுன்னா அவங்ககிட்ட தான் நம்ம ரெகுலராக வாங்குறவங்க இருப்பாங்க. நீங்கள் புதுசாக அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி இந்த கம்பெனிஸ் எதுவும் இல்லாத போது நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுக்கும்போது வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் மார்க்கெட்டிங் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட வரேன். தேங்க்யூ.